எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல கர்த்தாவே, இந்த காலை பொழுதில் உம்முடைய தெரு பாதத்தில் எங்களை சமர்ப்பித்து, ஆண்டவரே, இந்த ஆயத்த நாளில் உம்முடைய சமூகத்திற்கு ஆயத்தமாய் வந்து உம்மை தொழுது கொள்ள பரலோகத்தின் தேவனங்களை கண்டுகரை செய்யும்படியாய் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானமாக அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பூமியில் இயேசுவின் ஊழியப் பணி முடிவடைந்திருந்தது. ஆவியானவரை தேவன் அனுப்ப இருந்தார். சீடர்கள் உலகமெங்கும் ஊழியம் செய்யவும் பல அற்புத அடையாளங்கள் மூலம் அந்த ஊழியப் பணியை உறுதிப்படுத்தவும் ஆவியானவர் அவர்களுக்கு வல்லமையை கொடுக்க இருந்தார். மனிதனாக பூமியிலே இயேசு அவர்களோடு தொடர்ந்து இருக்க முடியாது. மனிதனாக இருந்தால் சரீரப்பிரகாரமாக உலகமெங்கும் போக முடியாத நிலை இருந்தது. மேலும் ஆவியானவர் பூமிக்கு வருவதற்கு இயேசு பரலோகம் சென்று மேன்மைப்பட வேண்டியிருந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் வரையிலும் சீடர்கள் இவற்றை தெளிவாக அறிந்திருக்கவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவரை பின்பற்றி இருந்தாலும் இயேசுவானவர் தங்கள் தேசத்தில் ராஜாவாக ரோமர்களை விரட்டிவிட்டு தாவீதின் ஆட்சியை நிறுவப் போகிறார் என்றும் இஸ்ரவேலின் முந்தைய மகிமையை மீண்டும் தரப்போகிறார் என்றும் நினைத்திருந்தார்கள். இது தவிர வேறு விதத்தில் அவர்கள் சிந்திக்கவே இல்லை. இதை மனதில் வைத்துத்தான் தமது சீடர்களுக்கு இறுதியாக அப்போஸ்தலர் 1 இயேசு அறிவுரை வழங்கியிருக்கிறார். ஆவியானவரை குறித்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இயேசு பரமேறி சென்ற நிகழ்ச்சியையும் அதன் பிறகு பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கான ஆதிகால சபை ஆயத்தமான நிகழ்ச்சியையும் அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊழியத்திற்கென்று ஆயத்தம் செய்தார். பெந்தகோஸ்தேவுக்கும் 2ஆம் வருகைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆவியானவரின் வல்லமையால் உலகம் முழுவதற்கும் நற்செய்தியை சபை அறிவிக்க வேண்டும். அக்காலம் அதிகமோ குறைவோ அது பிரச்சனை இல்லை. இயேசு தம் 1ஆம் வருகையை சாதித்ததை அறிவிக்க வேண்டும். மக்கள் மனம் திரும்ப அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற சிந்தையை வளர்க்க அவர்களை கிறிஸ்துவனிடத்தில் பழக்க வேண்டும். பூமியின் கடைசி பரியந்தமும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவருடைய சாட்சிகளாக பணி செய்ய வேண்டும். இதை செய்து முடிக்கும் வரை நாம் அயரக்கூடாது. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழிய அழைப்பை உண்மையுத்தவமாக உமக்கு பிரியமாக செய்வதற்கு ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஆண்டவரை நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.